கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். 2024 சூப்பரா போகும் அப்படிங்கறத நம்பலாம். ஸோ நீங்க என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, ஸோ என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி இந்த வருஷத்தை மாற்றணும் அமைச்சிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2023 பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்லா போகலன்னு சொல்லணும். அதாவது பினிஷிங் சரியில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க, ஆனா கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டாங்க. ஸோ ஃபைனல் லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் கண்டிப்பா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு தோல்வி. ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவலா நல்லா ஆண்டா அமைஞ்சாலும் அவங்களுடைய டீமான மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு நல்ல ஆண்டா அமையல, அண்ட் இந்தியன் டீமுக்கும் நல்ல ஆண்டா அமையல. சோ ஹோப் 2024 அவங்க எல்லாருக்குமே சூப்பரா அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதா நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. சோ அது மட்டும் இல்லாம ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆக போறானாமா. சோ உண்மையாலுமே நம்ம ஜெனரேஷன், அதாவது இப்போ நீங்க வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 18+ அந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. சோ டேவிட் வார்னரை எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குற டேவிட் வார்னர் வேற, அப்ப இருந்த டேவிட் வார்னர் வேற அப்படிங்கறத சொல்லி ஆகணும். ரோஹித் சர்மா கிட்ட, விராட் கோலி கிட்ட மாறி மாறி சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாருங்க. பயங்கர அக்ரெசிவ். இப்பவும் லைட்டா வந்துட்டு அந்த செலிப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா கூட அந்த டேவிட் வார்னர் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. பேட்டிங் ஆகட்டும், சோ அது மட்டும் இல்லாம ஸ்லட்ஜிங் எல்லாத்துலயுமே ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்துட்டு பெஸ்ட் தான் இல்லையா. சோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமா இருப்பாரு. பட் இருந்தாலும் இப்ப ரொம்ப ஹம்பிளா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய இரண்டாவது வீடு இந்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். சோ அவரு ஓடிஐல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இனிமேல் T20 மட்டும்தான் பார்க்க முடியும். ஆஸ்திரேலியனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்துட்டனால ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்லயே ஆடுவாரான்னு தெரியல. மேபி IPL மட்டும் விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். தேங்க்யூ டேவிட் வார்னர் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு டேவிட் வார்னர் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதே சொல்லுங்க. சோ இந்த ஒரு வீடியோல மறுபடியும் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல அவார்டு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2023 அவார்டை 2024 இந்த ஜூன் இருக்கு தெரியுமா, ஜூன் ஜூலை இந்த மாதிரி IPL முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ICC கிட்ட இருக்கு. ஆக்சுவலா 2017-18 இந்த காலகட்டத்தில் கூட நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேயர்ஸோட லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வழங்கப்படும். ஆனா கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா சில கண்ட்ரியில வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு நடத்திக்கிறாங்க. விமன்ஸ், மென்ஸ் எல்லாமே சேர்ந்து யாரு பெஸ்டா பண்ணாங்களோ அவங்களுக்கு அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்காங்க. வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் சொன்னோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அது பண்ண போறாங்களான்னு தெரியல. BCCஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் இருக்கு. மோடி அவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ரீசென்ட் டைம்ல மங்கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, சோ அதில் சொல்லியிருந்தாரு இந்தியன் டீமோட லாஸை பத்தி அவங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு மேபி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா வைக்க போறாங்க அப்படிங்கறதா 100% உறுதி. அதே மாதிரி ICC தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங் மூலியமா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் நல்லா பரவிட்டு இருக்கு. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2023க்கான பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, 2023 யாருக்கு நல்லா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் டீமை தாண்டி ஆஸ்திரேலியன் டீம் நல்லா போச்சு. ஆஸ்திரேலியன்ல ஒரே ஒரு பிளேயருக்கு நல்ல ஜாக்பாட்டான ஒரு இயர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பேட்ரிக் கமின்ஸ் தான். ஸோ பேட்ரிக் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு இயரா அமைஞ்சிருக்கு 2023. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா IPL அவர் குயிட் பண்றாரு அப்படின்னு சொன்னப்போ எதுக்கையா வந்துட்டு IPL விளையாடாம போற, IPL விளையாண்டா வந்துட்டு காசு கிடைக்குமேன்னு சொன்னப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமௌண்ட் மேட்டர் கிடையாது. இந்த வருஷம் 2 ICC டோர்னமெண்ட் அப்படிங்கிறது வருது, அது 2லையுமே நாங்கள் வின் பண்ணணும். ஸோ போன வருஷம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த டைமை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்திருந்தாங்க. ஸோ ஹேசல் முதல் கொண்டு எல்லாருமே அந்த ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. இது ஆடணும்னு சொல்லி ஏகப்பட்ட டோர்னமெண்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக ப்ரிப்பேர் ஆனாங்கன்னு சொன்னோம். IPL முடிஞ்ச கையோட லாங் கேப் எடுத்து பொறுமையா பயங்கர பயிற்சியோட ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு ஆஸ்திரேலியன் வந்தாங்க. ஆனா நம்ம இந்தியன் டீம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு ரீசன் சொன்னார். என்னன்னா IPL முடியறக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி 30 ஆயிடுச்சு, மே 30 ஆகி போச்சு. ஸோ நீங்க ஜூன் 5லயே பார்த்தோம் அப்படின்னா நடத்தினதுனால வெறும் 6 நாள் கேப்ல எங்களால எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் லாஸ் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த டோர்னமெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் கஷ்டப்பட்டுட்டு வந்தாரு பேட்ரிக். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் மோதுனாங்க. ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட அந்த சாம்பியன்ஷிப் அந்த ஒரு கதை மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா பேட் கமின்ஸ் தான். அங்க ஸ்டார்ட் ஆச்சு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். மீடியாவெல்லாம் சொன்னாங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தா யாரும் IPL விளையாடாதீங்க, ICC டோர்னமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை சொதப்பிட்டு நீங்க IPL விளையாண்டு என்ன பிரயோஜனங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அங்க இந்தியன் டீமுக்கு ஹார்ட் பிரேக் அப்படின்னா கூட பேட் கமின்ஸுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க. இப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அது முடிஞ்ச கையோட வேர்ல்ட் கப்பையும் அடிச்சாரு இல்லையா. ஸோ இந்த வருஷம் முழுக்க சூப்பரா அமைஞ்சிருக்கு. அண்ட் பாக்ஸிங் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் கூட
கூட வந்துட்டு செமையா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துடைய பெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் தனித்தனி பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா ஒரு நல்ல ஒரு பிக்னு சொல்லணும். ஆக்சுவலாக பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 years பேக் வந்துட்டு செம்மையாக ஆடிட்டு இருந்தார். அண்ட் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தோனி அவர்கள் கூட நம்பிக்கை வச்சு எடுத்து ஓப்பனராக போட்டிருந்தாரு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உடைய ஃபார்ம் போயிடுச்சு. ஆனால் டெஸ்ட்டில் கலக்கிட்டு இருக்காருங்க. பயங்கரமாக டெஸ்ட்டில் கம்பேக் பண்ண ஒரு பிளேயராக பார்த்தோம் அப்படின்னா உஸ்மான் கவாஜா இருக்காரு. டெஸ்ட்டில் செம்மையான பேட்டர் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது கவாஜா. அண்ட் T20 பேட்டர் அண்ட் T20 ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜிம்பாப்வேவை சேர்ந்த நம்மளுடைய சிக்கந்தர் ராஜா அவர் இருக்கிறாருங்க. அவருடைய T20 பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் ஐபிஎல்லே எடுத்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாகிப் அல் ஹசன் ஒரு ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலையுமே சூப்பர் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் T20 பேட்டர் அப்படிங்கிற அந்த பட்டம் T20 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பட்டம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறந்த ODI பேட்ஸ்மேன் யோசிக்கவே வேண்டாம், நம்ம விராட் கோலி தான். அந்த விராட் கோலிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஏன்னா அவர் நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சிருந்தாலும் அவருடைய 50வது செஞ்சுரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர் வேற இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது விராட் கோலி தான். எப்போ காம்படிஷனாக இருக்கக்கூடிய பாபர் அசாம் கிட்ட கூட வரல. அண்ட் கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மேட்சஸும் ஆடல அப்படிங்கிறதுனால ஸோ காம்படிஷனே இல்லாமல் கடைசி வரைக்கும் போயிட்டாரு நம்ம விராட் கோலின்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ODIல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் கம்பேக் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லணும்னா KL ராகுல். ஸோ இதுக்கு அவார்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் பெஸ்ட் கம்பேக் பண்ண பிளேயர் KL ராகுல்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவர் எந்த ஃபார்மேட்டில் விட்டாலும் ஆடிட்டு இருந்தாருக்க. அவருக்கு வந்துட்டு நிலையான இந்த ஃபார்மேட்டுங்கிறது கிடையாது. அதாவது எல்லா விதமான ஃபார்மேட்லேயும் ஆடுறாரு, எல்லா விதமான ஸ்லாட்லேயும் ஆடுறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பண்ணணுமா பண்றேன்டா தம்பி, ஸோ மிடில் ஆர்டர் ஆடணுமா ஆடுறா. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு. எந்த ரோல் வேணாலும் கொடுங்கடா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது ஒரு கம்பேக் இயர். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆஹோ ஓஹோ நீங்க கம்பேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல. லாஸ்ட் 2 years கம்பேர் பண்ணும்போது KL ராகுலோட இந்த வருஷம் கிரிக்கெட் கரியர் அப்படிங்கிறது சூப்பரா அமைஞ்சிருக்கு. அண்ட் வளர்ந்து வரும் பிளேயர் இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப லீடிங் ரன் ஸ்கோரர் 2 பேர் யாருன்னு கேட்டீங்களா, லீடிங் ரன் ஸ்கோரர் வந்துட்டு நம்மளுடைய சுப்மன் கில் இந்தியாவில இருந்து. ஸோ இந்த வருஷம் அடிச்சு குமிஞ்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அவர் தான் அடிச்சாருன்னு சொல்லணும். ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ணதான் IPL போட்டு பிரிச்சுட்டாரு 4 செஞ்சுரி அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 700+ ரன் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் எல்லாமே அவருக்கு நல்லா போயிருக்கு. அதனாலதான் லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காரு. அண்ட் எமர்ஜிங் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இப்போ CSKக்கு செலக்ட் ஆயிருக்காரு இல்லையா. ஸோ யங்ஸ்டர் வந்த உடனே வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ப்ரொமோட் ஆகி இந்த அளவுக்கு ஆடுறதுங்கிறது எக்ஸ்ட்ரானரி. அதுக்கு ரவீந்திராவுக்கு கிரெடிட் கொடுத்தாகணுங்கிற மாதிரி அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனலா இந்த அவார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா மோடி அவர்கள் ஏற்பாடு பண்ணா இந்தியாவில் ஒரு ஃபங்க்ஷனா நடத்துவாங்க. ஸோ அதாவது இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ICC வந்துட்டு இதை ஒரு ஃபங்க்ஷனா நடத்தணும். அதாவது IPLக்கும் ஆஸ்க்கும் நடக்கிற கேப்பை நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்கும். விராட் கோலிக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறத வந்துட்டு முதல் தடவை போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சரி ஓகே. ஸோ ஃபைனலா ஒரு நியூஸை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படிங்கிறத அவங்களோட பழைய நேம். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் வந்துட்டு மொஹாலி தான். ஆனால் இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டை எடுத்து 230 கோடி செலவுல அந்த கிரவுண்டை உருவாக்கணும். ஸோ அதை எங்க ஹோம் கிரவுண்டா மாற்றிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி சிந்தா தலைமையில் சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலயாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கப்படிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொஹாலி பஞ்சாப் அப்படின்னாலே நமக்கு தோனி தான் ஞாபகம் வராரு. ஸோ மறக்க முடியாத ஒரு அடி, பயங்கரமா அந்த 6 அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணி அவங்க ஃபைனல் போய் CSK வின் பண்ண ஃபர்ஸ்ட் சீசன் சொல்லணும். பயங்கரமா இருக்கும் ரைனாவுடைய செலிப்ரேஷன், தோனியோட அந்த ஃபினிஷிங், தோனியோட அக்ரஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். அப்படியே ஹெல்மெட்ல குத்திட்டு வருவாரு. ஸோ அந்த ஒரு ஸ்டேடியமை மிஸ் பண்ண போறோம். பிகாஸ் நியூ ஸ்டேடியம் வந்ததுனால அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அதுவா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா நியூஸையுமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். அண்ட் விராட் கோலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இந்த வருஷம் அவர் வெல் டிசர்வ், கண்டிப்பா வேர்ல்ட் கப் வாங்கறதுக்கு 100% தகுதியானவர். ஆனா எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ரோஹித் சர்மா, விராட் கோலி கடைசி நேரத்தில் எங்கேயோ சொதப்பிட்ட மாதிரி இருக்கு. ஸோ எனிவே இந்த மாதிரி அவார்ட் கிடைச்சாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் ரேஞ்சுக்கு கிரிக்கெட் இப்போ வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஃபுட்பால் எப்படி பலூன் டே சொல்றாங்களோ ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற அவார்ட் வரும்போது விராட் கோலியோட
புகழ் இன்னும் ஃபேமஸான அந்த ஒரு நிலைமைக்கு போகும். அவருடைய கெரியர் எண்ட் ஆகிற டைம்ல இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வாங்கும்போது அவருக்கும் சில நற்பெயர்கள் அப்படிங்கிறது கிடைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.